ஒரு காலத்துல உன்னை உயிரா நேசிச்சவங்க இன்னைக்கு உனக்கு யாருன்னே தெரியாத மாதிரி அந்நியனா நடந்துக்கிறாங்களா? அவங்க ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னு நினைச்சு ராப்பகலா அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கியா? இந்த பாட்டி சொல்றத முழுசா கேளு, உனக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுக்கும். உண்மையில மனுஷங்க மாறலப்பா, அவங்க போட்டிருந்த முகமூடி கழண்டு விழுந்துடுச்சு, அவ்வளவுதான். தேவைக்காக அன்பா நடிக்க வந்தவங்க அந்த தேவை முடிஞ்சதும் அவங்களோட நிஜ முகத்தை காட்டுறாங்க. அதை நினைச்சு நீ ஏமாந்து போகாத. ஒரு மரத்துல பழம் இருக்கிற வரைக்கும் தான் அது மேல கல் விழும். பழம் தீர்ந்ததும் அந்த மரத்தை யாரும் திரும்பி பார்க்க கூட மாட்டாங்க. உன்கிட்ட அவங்களுக்கு தேவை முடிஞ்சிருச்சு, அதனால உறவும் முடிஞ்சிருச்சு. நீ மத்தவங்களுக்கு பழம் கொடுக்கற மரமா இருந்தேங்கிறதுக்காக பெருமைப்படு. உன்னை விட்டு போனவங்களை கெஞ்சி புடிச்சு வைக்க நினைக்காத. இதுதான் உலகத்தோட இயல்பு. அதனால போனவங்களை நினைச்சு புலம்பாத. உன்னை விட்டு போனவங்க போகணும்னு இயற்கை ஒரு காரணம் வச்சிருக்கு. அது இப்போதைக்கு உனக்கு வேதனையா தெரியலாம், ஆனா உண்மையில அது உனக்கு கிடைச்ச விடுதலை. தவறான இடத்துல வேர் விட்டிருந்த ஒரு செடிய சரியான இடத்துல நட்டு வைக்க இயற்கை உனக்கு செஞ்ச உதவி அது. உதறி தள்ளுற கைய விட்டுடுப்பா. உன்னை விழாம தாங்கி பிடிக்கிற அன்பை மட்டும் கெட்டியா புடிச்சுக்கோ. நீ சுமக்கிற வழி என்னன்னு மனசை திறந்து கமெண்ட்ல சொல்லு. ஒரு காலத்துல உன்னை உயிரா நேசிச்சவங்க இன்னைக்கு உனக்கு யாருன்னே தெரியாத மாதிரி அந்நியனா நடந்துக்கிறாங்களா? அவங்க ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னு நினைச்சு ராப்பகலா அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கியா? இந்த பாட்டி சொல்றத முழுசா கேளு, உனக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுக்கும். உண்மையில மனுஷங்க மாறலப்பா, அவங்க போட்டிருந்த முகமூடி கழண்டு விழுந்துடுச்சு, அவ்வளவுதான். தேவைக்காக அன்பா நடிக்க வந்தவங்க அந்த தேவை முடிஞ்சதும் அவங்களோட நிஜ முகத்தை காட்டுறாங்க. அதை நினைச்சு நீ ஏமாந்து போகாத. ஒரு மரத்துல பழம் இருக்கிற வரைக்கும் தான் அது மேல கல் விழும். பழம் தீர்ந்ததும் அந்த மரத்தை யாரும் திரும்பி பார்க்க கூட மாட்டாங்க. உன்கிட்ட அவங்களுக்கு தேவை முடிஞ்சது.